டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கே. சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 3வது ஆண்டாக உரையை வாசிக்க மறுத்திருக்கிறார் ஆளுநர். மரபை மீறி இருக்கிறார் அப்படிங்கிறதா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு. அவர் சில காரணங்களை சொல்கிறாரு. உண்மைக்கு மாறான தகவல் அங்கே இருக்குது. முதல்ல மைக் ஆஃப் பண்ணப்படுது, தேசிய கீதம் அவமதிக்கப்படுது அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு ஆதரவாக பாஜக எம்எல்ஏக்களும் அதே காரணத்தை சொல்லி வெளியேறி இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து எடப்பாடி பழனிசாமியும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்பிட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார். பாமகவில் இப்போ 2 பிரிவாக இருக்கிறாங்க. அதில் ஒரு பிரிவு ஆளுநர் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து 3வது ஆண்டு, அது இந்த ஆட்சியின் கடைசி சட்டப்பேரவை கூட்டம். அதுதான் நீங்க குறிப்பிடுறீங்க, தொடர்ந்து 3வது ஆண்டாக அப்படின்னு சொல்றீங்க. அதுல 4 வருடமாக ஒரு சட்டசபையில ஆளுநர் உரையை படிக்கிறார். ஆக்சுவலா 2022ஆம் ஆண்டும் படிச்சிருக்காரு. 2022ஆம் ஆண்டு இதே சட்டசபையில அவர் வரும்பொழுது முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டு நிறைவில் தேசிய கீதம் பாடப்பட்டது. இந்த இந்த அரசாங்கம் கொடுத்த அதே உரையை அவர் வாசித்து விட்டு சென்றதை நம்ம பார்த்திருக்கோம். ஆக அந்த வருடம் அவருக்கு தெரியலையா, ஏன் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும், தேசிய கீதம் பாடவில்லை என்பது அவருக்கு தெரியவில்லையா என்பது தெரியல. இந்த கவர்னரை பொறுத்தவரை, குறிப்பாக RN ரவி அவர்கள் வந்த பிறகு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் தொடர்ந்து, அதாவது சட்டம், மரபு, விதி, இது எதையுமே மதிக்கிறது இல்லை. இது எல்லாவற்றையும் மீறி நடப்பவராக மட்டுமே இருக்கிறார் என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து இது எந்த அரசாங்கத்திலும் எந்த மாநில ஆட்சியிலும் நடக்கவில்லை. தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு, மாநில சட்டசபைகள் உருவாக்கப்பட்ட பிறகு ஒரு ஆளுநர் இது மாதிரி விதிகளை மீறி நடப்பது இங்குதான் முதலில் நடக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் நீங்க ஒரு சட்டப்பேரவை என்று எடுத்துக்கொண்டால், நேற்று கூட சபாநாயகர் ஒரு தெளிவா தெரிவிச்சார். அங்குள்ள 234 சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு மட்டுமே தனியுரிமை என்பது அங்கு பேசுவதற்கான அவர்கள் பேசுவதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு. அதுவும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதலமைச்சரிலிருந்து மற்றவர்கள் எல்லோரும் சபாநாயகரிடம் பேசுவதற்கு அனுமதி கேட்டுதான் பேசணும். சட்டசபையை பொறுத்தவரை சபாநாயகருக்கு கட்டுப்பட்டது. அசம்பிளி ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் படி நடக்கக்கூடியது. அசம்பிளி என்பது, அதாவது சட்டப்பேரவை என்பது ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க, அதன்படி நடக்கக்கூடியது. இதை மீறுவது என்பது யாருக்குமே அந்த இடத்துல உரிமை கிடையாது என்பதுதான் இன்றைக்கு உள்ள விஷயம். நீங்க முதல்ல தேசிய கீதம் பாடணும் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதற்கான விளக்கங்கள் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. இங்கு சட்டப்பேரவை மட்டும் கிடையாது, நாம் கூட பள்ளியிலிருந்து பல நிகழ்ச்சிகள்ல கலந்துட்டு இருக்கோம். பள்ளியில பிரேயர் போனோம்னா முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவாங்க, கடைசியில இறுதியில தேசிய கீதம் பாடப்படும். இதுதான் மரபாக நம்ம வைத்திருக்கிறோம், அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் அந்த மரபை மீற வேண்டும் என்று நினைக்கிறார். இவர் இல்ல, பாஜகவே எப்பொழுதும் பாத்தீங்கன்னா அந்த மரபுகளை மீற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு கட்சியாக பாஜக இருப்பதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மைக் ஆஃப் செய்யப்படுகிறது என்பதற்கும் சபாநாயகர் விளக்கம் சொல்றாரு. சபாநாயகர் எழுந்து பேச மைக்கை ஆன் பண்ணா மற்றவர்களுடைய மைக்கெல்லாம் தானாக ஆட்டோமேட்டிக்கா ஆஃப்ல வந்துடும். இதுதான், ஏன்னா எல்லாருடைய மைக்கும் ஆன்ல இருந்துச்சுன்னா அங்க யார் பேசுவதும் கேட்காது. இதுதான் அங்குள்ள மரபு. அந்த அடிப்படையில் அவர் பேசும் பொழுது, அதுவும் அவர் எழுந்து, நேற்றுக்கு நம்ம நேரடியாகவே பார்த்தோம், அவர் எழுந்திருந்து நாங்கள் தமிழக அமைச்சரவை கொடுத்த ஆளுநர் உரையை வாசிக்க வேண்டும் என்று ரெக்வஸ்ட் பண்றார் சபாநாயகர். அதைத்தான் எழுந்து அவர் பேசுகிறார். ஆனால் இவர் அதையெல்லாம் மீறி பல விஷயங்களை சொல்றாரு. நீங்க சொன்னீங்க, அவர் பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறார் என்று சொன்னீங்க. இதுல அவர் திட்டமிட்டு இதை செயல்படுத்த வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்ற முடிவோடையே நேற்றைக்கு அசம்பிளிக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஏனென்றால் அவர் வெளியேறி 5வது நிமிடங்களில் எல்லாம் ஆளுநர் மாளிகையில் இருந்து அந்த அறிக்கையை வந்துவிட்டது. நீங்க அப்படி ஒரு 13 குற்றச்சாட்டுகளை சொல்லும் பொழுது நீங்க 5 நிமிடங்கள்ல அதை தயார் பண்ணி அனுப்பக்கூடிய முடியுமா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் அவர் முன்கூட்டியே அதனை தயாரித்து கொடுத்து இதனை வெளியிட சொல்லி இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு தகவல். அது ஒன்று. நீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா,
தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த அசெம்பிளியில, இது தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லா மாநில சட்டப்பேரவைகளிலும் சபாநாயகருக்கு தான் உரிமை இருக்கிறது. மாநில ஆளுநர் அந்த சபாநாயகருடைய, அதாவது மாநில அரசு தயாரித்து கொடுக்கின்ற உரையை வாசிக்க வேண்டும். அதுதான் உரிமை இருக்கிறது. நீங்க ஆளுநரோட அரசமைப்பு சட்டம் கொடுத்ததாக இருக்கட்டும், அதாவது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க என்று அரசமைப்பு சட்டம் 200, 201 குறிப்பிடுகிறது அவருக்கு 3 வாய்ப்புகள் என்று. ஆனால் இவர் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி அது உச்சநீதிமன்றம் வரை சென்று தமிழக ஆளுநருக்கு உச்சநீதிமன்றமே குட்டுக்களை வைத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா பிரிவு 163 ஒன்றின்படி ஆளுநருக்கு அறிவுரை கூறுவதற்கும் உதவி செய்வதற்கும் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை குழு இருக்கிறது. அந்த அமைச்சரவையின் ஆலோசனைப்படித்தான் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்பதுதான் விதி. அதை மீற முடியாது அவர். மூன்றாவது, பிரிவு 176 படி பாத்தீங்கன்னா ஆளுநர் உரை, இது மாநில அரசால் தயாரிக்கப்பட்ட ஆளுநர் முழுமையாக படிக்க வேண்டும். இந்த 3 வாய்ப்புகள் தான் அவருக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்த வாய்ப்புகள். அதை தவிர, ஏனென்றால் நீங்க ஜனாதிபதியாக இருக்கட்டும், துணை ஜனாதிபதியாக இருக்கட்டும், இவர்கள் கூட எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், மாநில எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் தேர்ந்தெடுக்கப்படாமல் பியூராக, அதாவது வெறும் நியமன பதவியாக இருப்பவர் ஆளுநர். அவருக்கு அரசமைப்பு சட்டம் சில விதிகளை விடுத்திருக்கும் போது அதை மீறி அவர் நடக்க முடியாது. நீங்க இன்றைக்கு இவர் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னார்னு சொல்றீங்க. நாளைக்கே இவர் குற்றச்சாட்டுகளை சொல்வதற்கு இவருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கு எதிர்க்கட்சிகள் இருக்காங்க, நீங்க சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த ஆளுநர் இன்றைக்கு நம்ம இந்த சட்டப்பேரவை கூட்டமே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் ஆளுநர் உரை, அதற்கு பிறகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், அதன் மீது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேசுவார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது பேசும் பொழுது அவர்கள் தெரிவிக்கலாம், இந்த ஆளுநர் உரையில தவறான தகவல் இருக்கு அப்படின்னு. சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் இருக்காங்க, மற்ற கட்சி பாஜக உறுப்பினர்கள் இருக்காங்க, எதிர்கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்க, மற்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க பேசலாம். நீங்க கொடுத்த இன்றைக்கு ஆளுநர் உரை தவறாக இருக்கிறது, அதுல என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் என்று தெரிவிக்கலாம். ஆனால் அதை ஆளுநரே தெரிவிக்கலாமா என்று கேட்டால் அதற்கு அவருக்கு உரிமை இல்லை என்றுதான் சொல்லுவேன். இன்னொன்று, இன்றைக்கு நாளைக்கு ஜனாதிபதி இருக்கிறார். ஜனாதிபதி உரையை மத்திய அமைச்சரவை தயாரித்து கொடுக்கிறது. நாளைக்கே ஒரு மோடி அரசாங்கத்தை பற்றி ஒரு ஜனாதிபதி உரையில் இருக்கும் பொழுது மோடி வந்த பிறகு வல்லரசாகிவிட்டது இந்தியா என்று ஒரு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் ஜனாதிபதி அதை மறுத்து பேச முடியுமா? இந்தியா எங்கே வல்லரசாகிவிட்டது, இந்தியாவின் இதுல நாணய மதிப்பு, ரூபாய் மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது, வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது, இந்த நேரத்துல நீங்க எப்படி வல்லரசுன்னு போடுறீங்க, நீங்க தவறான தகவலை கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஜனாதிபதி உரையை வாசிக்க மறுத்தால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்விதான் நம்ம இதுல எழுது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்க ஜனாதிபதி இன்றைக்கு ஆளுநர் உரையிலேயே பல தகவல்கள், குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். அவர் சரியான தகவல்கள் இல்லாததால் படிக்கவில்லைன்னு சொல்லி. நீங்க தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 11.9% இருக்கிறது. மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நாட்டிலேயே 2வது இடம் தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு. நீங்க தமிழகத்தின் இவர் என்ன சொல்றாரு, கவர்னர் என்ன சொல்றாரு, தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றாரு. தொழில் வளர்ச்சி இல்லை என்றால் பொருளாதார வளர்ச்சி எப்படி வரும்? இது முரணான குற்றச்சாட்டுகளை கவர்னர் வைக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல 12 லட்சம் கோடி முதலீடு என்று சொல்வது தவறான தகவல் சொல்றாரு. அது பற்றி கேள்வி கேட்க வேண்டியது எதிர்கட்சிகள், அதனை விளக்க வேண்டியது ஆளும் கட்சியோட பொறுப்பு. அதை கவர்னர் எப்படி கேட்கலாம்? கவர்னர் எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுநர் உரையிலோ அல்லது அறிக்கை வாயிலாகவோ கேட்கக்கூடாது. அவருக்கு சில உரிமைகள் இருக்கின்றன. தினந்தோறும் சட்டம் ஒழுங்கை பற்றியோ அல்லது மாநிலத்தின் பொருளாதாரத்தை பற்றியோ யாரையும் அழைத்து, அந்த அதிகாரிகளை அழைத்து அல்லது அவர்களிடம் கோரி போட்டு கேட்கறதுக்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவர் வெளிப்படையாக வேண்டுமென்றே பாஜக செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்னொன்று குறிப்பிடப்பட்ட சொன்னால், எம்எஸ்எம்இ தமிழ்நாட்டுல சிறு குறு தொழில்கள்லாம் வெறும் 40 லட்சம் மட்டுமே இருக்கின்றன சொல்றாரு. ஆனா குஜராத் மாடல் என்று சொல்லப்படுகின்ற குஜராத்ல இரட்டை எஞ்சின் ஆட்சி நடத்தப்படுகின்ற குஜராத்ல 29,13,811 எம்எஸ்எம்இ தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 40,13,701, அதாவது இந்தியாவிலேயே 3வது இடமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதே போல மாநில ஜிடிபி எடுத்துக்கிட்டீங்கன்னா 16%, மகாராஷ்டிராவுக்கு அடுத்து 2வது இடம். தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.65 லட்சம், அதாவது 2024-25ல இது தேசிய சராசரியை விட 1.66 மடங்கு கூட அதிகம். அதே போல இந்தியாவில் அதிக மின்னணு சாதனம் ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு செல்லும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதெல்லாம் மத்திய அரசுடைய புள்ளி விவரம், நாங்கள் தெரிவிக்கவில்லை, வேற ஏதோ எதிர்கட்சிகள் தெரிவிக்கவில்லை. அதே போல கல்வியில் பின்தங்கி இருக்கிறதுன்னு இவர் சொல்றாரு. இந்தியாவின் தலை சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள்ல 18 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு.
இந்தியாவிலேயே அதே போல அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல அதிக குற்ற சம்பவங்கள் நடக்குது, தற்கொலைகள் நடக்குதுன்னு சொல்றாரு. இந்தியாவிலேயே அதிக குற்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல முதல் 5 இடத்துல வந்து பாஜக ஆளும் மாநிலங்கள் தான் இருக்கு. இது என்சிஆர்பி டேட்டா சொல்றாங்க. ரவி அவர்களுடைய சொந்த மாநிலமான பீகாரில் என்ன நிலைமை என்பதை அவர் முதலில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாம். அதே போல தற்கொலைகள் அதிகம் என்று சொல்கிறார். தற்கொலைகள் அதிகம் நடைபெறும் மாநிலங்கள் பட்டியல்ல பாஜக ஆளும் மத்திய பிரதேசமும் ராஜஸ்தானும் தான் முன்னிலையில் இருக்கின்றன என்பதையும் அவர் அதையும் ஒப்பிட்டு சொன்னா நல்லா இருக்கும். ஆனாலும் தமிழ்நாட்டில் ஏதாவது குற்ற சம்பவங்கள் இருக்கிறது, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் அதை கேட்க வேண்டியவர் ரவி கேட்கலாம். எப்போது கேட்கலாம்? கவர்னர் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியில வந்து ஏதோ பிஜேபியிலயோ அல்லது எதுலயோ சேர்த்து கேட்டால் அதற்கு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இவர் கவர்னர் பதவியில் உட்கார்ந்து கொண்டு இந்த கேள்விகளை கேட்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு கிடையாது. இன்னொரு வேடிக்கையை எடுத்துக்கொண்டால் ரவி அவர்களுடைய பதவிக்காலமும் நிறைவடைந்து அது எக்ஸ்டென்ஷனும் அவருக்கு கொடுக்கல. எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டது என்ற நோட்டிபிகேஷன் கூட மத்திய அரசால் வெளிவரவில்லை. ஆனாலும் அவர் கவர்னராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இதுல ஒரு வேடிக்கை. இப்படிப்பட்ட ஒரு கவர்னர் முதலில் வெளியேறினால்தான் இந்த பிரச்சனைக்கே தீர்வு ஏற்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க பேசும்போது சொன்னீங்க இதெல்லாம் கேட்க எதிர்கட்சி தலைவர்னு இருக்கிறாரு, அவர் கேட்பாரு, ஆளுநர் உரையை படிக்கணும், அதுதான் மரபு அப்படின்லாம் சொன்னீங்க. ஆளுநர் தவறான செய்தியை வாசிக்க மாட்டேன் என்கிறார். தவறான புள்ளி விவரத்தை கொடுத்துள்ளனர், அதை படிக்க மாட்டேன், திருத்தி கொடுங்கள் என்றுதான் சொல்கிறார். ஆமா, அவர் எங்கேயுமே வாசிக்க மாட்டேன்னு சொல்லல, திருத்தி கொடுங்க, வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றது நியாயம் தானே அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி, அதற்கு முன்பு இருந்த அவர் அம்மா என்று அழைத்த ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி என்ன நடைபெற்றது என்ற வரலாற்றை முதல்ல படிச்சு பார்க்கணும். தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது முதலில் கலைஞர் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசு பாடலாக, அதாவது தமிழ்நாட்டு அரசாங்க நிகழ்ச்சிகளில் ஒலிக்கும் என்று முதலில் அறிவித்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதற்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்துதான் தமிழ்த்தாய் வாழ்த்தே பாடப்பட்டு வருகிறது. முதல்ல 1991 ஆண்டுக்கு பிறகுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது சட்டப்பேரவைகளில் பாடப்பட்டு வருகிறது என்பதுதான் வரலாறு. இது முதலில் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியிலும் அப்படித்தான் பாடப்பட்டு வந்திருக்கிறது. அப்போதெல்லாம் கவர்னர் வந்து முதல்ல தேசிய கீதம் பாடலன்னு சொல்லி மறுக்கல, இந்த அசம்பிளி இதுல மறுக்கல. அது மட்டுமல்ல, பல நேரங்கள்ல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல சென்னாரெட்டி அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, எப்படி பிரச்சனைகள் நடந்தது என்பது இவர் தெரியாததல்ல. சென்னாரெட்டி அவர்களுக்கு எதிராக அவர் ஊழல் வழக்கிற்கு, ஜெயலலிதாவுக்கு எதிரான ஊழல் வழக்கிற்கு அனுமதி கொடுத்தார் என்பதற்காக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துல அதிமுகவெல்லாம் சேர்ந்து, அதிமுக எல்லாம் சேர்ந்து அவரை முற்றுகையிட்டாங்க. அது மட்டுமல்ல, திண்டிவனம் போற வழியில அவரோட கார் மீது கல்லு, அழுகிய முட்டை, தக்காளி எல்லாம் வீசி அவரை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவரை நகர விடாமல் செய்தவர்கள் அந்த அதிமுகவினர். அது மட்டுமல்ல, ஆளுநர் மாளிகையோட பராமரிப்புக்குன்னு நிதி ஒதுக்க முடியாதுன்னு ஜெயலலிதா அவர்கள் மறுத்த காலகட்டம் எல்லாம் உண்டு. இப்படி கவர்னரை எப்படி ஜெயலலிதா அவர்கள் நடத்தினார் என்பதையும் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். கவர்னருக்குள்ள அதிகாரம் என்ன என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய ஆட்சி காலம் வந்த பிறகுதான் கவர்னர்களுடைய அத்துமீறல் தொடங்கியது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் கவர்னர் வித்யாசாகர் அவர்கள் இருந்தபோது ஆய்வு கூட்டங்கள் நடத்தினார் எல்லா இடங்களிலும். அதனை எதிர்க்காமல் இவர்கள் கைகட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்த்தவர்கள் தான் அதிமுகவினர். ஆனால் அப்போதும் கூட திமுகவும் கூட்டணி கட்சிகளும், காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள் தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு மட்டுமல்ல, அதற்காக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் போன்றவற்றை எல்லாம் நடத்தி அவர் அந்த ஆய்வு கூட்டங்களையே ரத்து செய்த வரலாறு, அந்த உரிமையை பாதுகாத்த வரலாறு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு உண்டு. இவர்கள் வந்து கூட்டணிக்காக, பாஜகவுடன் கூட்டணிக்காக தங்களுடைய உரிமைகளையே விட்டுக் கொடுத்தவர்கள் தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினர் என்பது உண்மை. இன்றைக்கு அவர் குறிப்பிடுவது போல அவர் சொல்றது உண்மைதான், அவர் கவர்னர் சொல்றது உண்மைதான், இந்த இதெல்லாம் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வந்து திருத்தி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஒரு கவர்னர் உரை என்பது எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். 4.5 வருட காலம் அதிமுகவின் தலைவராக, தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தவருக்கு எப்படி தெரியாமல் போனது என்று தெரியல. ஒரு அமைச்சரவை முடிவெடுத்து ஒரு தீர்மானம் எல்லாம் கவர்னர் உரையை தயாரித்து கவர்னர் மாளிகைக்கு அனுப்பி வைத்த பிறகு அவர் அதில் திருத்தம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வைத்த பிறகு திருத்தம் எல்லாம் செய்த பிறகு ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் கவர்னர் உடனே அந்த இது புக்காவே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த கவர்னர் உரை என்பது அச்சடிக்கப்பட்டு டேபிளில் ஏற்கனவே இருக்கும். அதற்கு பிறகு இவர் எப்படி திருத்தம் வேண்டும் என்று கேட்பார் என்று தெரியவில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, திருத்தம் செய்து கொடுக்கவில்லை என்று சொல்லவே இல்லை. எந்த குற்றச்சாட்டும் பாத்தீங்கன்னா அதுல சொல்லுனா தவறான தகவல்கள் இருக்கின்றனன்னு சொல்றாரு.
இது பற்றிய குறிப்புகள் ஏற்கனவே அவரால் அனுப்பப்பட்டு திருத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது அதற்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக அரசால் விளக்கங்கள். பேசும்போது இன்னொரு வார்த்தையை சொன்னீங்க, பேசும்போது ஆளுநர் திட்டமிட்டு வந்திருக்கிறாரு, அவர் வெளியேறின உடனே அவசரமாக ஆளுநர் மாளிகையிலேருந்து ஒரு அறிக்கை வருது, அவர் ஏன் வெளியேறினார் அப்படின்னு சொல்லி மைக் ஆஃப் பண்ணாங்க உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அடங்கிய ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஏற்கனவே திட்டமிட்டு வந்திருக்கிறாருன்னு இதே குற்றச்சாட்டை முதலமைச்சர் மீது வானதி சீனிவாசனும் வைக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியும் வைக்கிறாங்க. அது ஆளுநர் வாசிக்க மாட்டார் அப்படிங்கிற இவங்களே முடிவு பண்ணிட்டு ஒரு அறிக்கையை எப்படி தயாரிச்சுட்டு வந்தாங்க, அப்போ இவங்களும் திட்டமிட்டு தான் செய்கிறாங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த திட்டத்திற்கும் இந்த திட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் ஆளுநர் இது மாதிரி செய்வார் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருந்ததுதான், அது உண்மை, அது எந்த விதத்திலும் மறுக்க முடியாது. ஆனால் அவர் வாசிக்க மாட்டேன் என்று வெளியில் வேணால் சென்றிருக்கலாம் ஆளுநர், அது எதிர்பார்த்ததா இருக்கலாம். ஆனா அந்த 13 குற்றச்சாட்டுகள் இருக்கு பாருங்க, அதுதான் திட்டமிட்டதுன்னு நான் சொல்றேன். நீங்க எப்படி ஒரு 13 குற்றச்சாட்டுகளை 5 நிமிடத்துல தயார் செய்து அனுப்ப முடியாது. நீங்க நம்ம ஒரு விவாதத்துல கலந்துக்கிறதுனா கூட 4 புள்ளி விவரங்களை எடுத்துக்கிட்டு பேசுறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறோம் நம்ம. ஆனா ஒரு 13 குற்றச்சாட்டுகள் மாநில அரசு மீது வைக்கிறார், அதுவும் ஆளுநர் மாளிகை வைக்கிறது, தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் அது வெளியே வருகிறது. அந்த குற்றச்சாட்டு அதை ஏனோதானம் என்று வெளியிட முடியாது, அதை திருத்தம் செய்து பார்த்து அதற்கு பிறகுதான் வெளியிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகளை 5 நிமிடத்தில் அவர் வெளியிட சாத்தியக்கூறு இருக்கிறதா என்று பார்த்தால் அது முன்பே திட்டமிட்டது என்பதுதான் உண்மை. அதுதான் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. நீங்க மரபையும் இதையும் யார் மீறினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு தமிழக அரசை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொன்னேன் ஜெயலலிதா அவர்கள் சென்னாரெட்டிக்கு எதிராக என்ன பண்ணாருன்னு. ஆனா இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாரு, எந்த விதமான மரபையும் மீறல. ஒரு குடியரசுத் தலைவர் கொடியேற்று விழா இருக்குல்ல, ஜனவரி 26 கொடியேற்று நிகழ்ச்சியை கூட புறக்கணித்தவர் தான் ஜெயலலிதாவும் அமைச்சர்களும் புறக்கணித்த வரலாறுலாம் உண்டு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் தமிழக முதல்வரோ அல்லது தமிழக அரசோ எந்த விதத்திலும் மரபையோ விதியையோ மீறாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல உதாரணங்களோடு சொல்ல முடியும். நேற்றைக்கு கூட அவருக்கு வந்த பொழுது வாயிலில் என்று வரவேற்று உரிய மரியாதையோடு தான் அவரை அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார், எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது. இன்று வரை கவர்னருக்கான மரியாதையிலோ அல்லது அவருடைய கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டுக்கான எந்த மரியாதையோ எதையுமே இவர்கள் குறைவாக நடத்தவில்லை, கண்ணிய குறைவாக நடத்தவில்லை, மரபை மீறவில்லை தமிழக அரசு என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அரசியலமைப்பு சட்டம், மரபு, விதி இவை எல்லாவற்றையும் மீறி நடந்து கொண்டிருப்பது ஆளுநர் தான் என்பது தொடர்ந்து தெளிவாகி கொண்டிருக்கிறது. பாஜகவின் ஒரு உறுப்பினர் போலவே ஆளுநர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல கேரளாவிலையும் நேற்று சட்டப்பேரவை தொடங்கி இருக்கு. அதில் ஆளுநர் அந்த உரையை மாநில அரசு கொடுத்த உரையை வாசிச்சிருக்கிறார். அதில் முக்கியமான பகுதிகளை படிக்கலை அப்படின்னு கேரள முதல்வர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது என்ன பகுதினா, மத்திய அரசு நிதி வழங்காதது மற்றும் மாநில அரசால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்காதது போன்றவற்றை அவர் தவிர்த்துள்ளார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை பினராயி விஜயன் வச்சிருக்கிறார். அதுதான், நீங்க எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் மட்டும் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாஜக ஆளும் மாநிலங்கள்ல எந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லையா என்று கேட்டால் கவர்னர் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார், அதுதான் உண்மை. நீங்க எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் மட்டும் பாஜக இது மாதிரி ஒரு கவர்னர்களை வைத்து அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சொல்வது, பாஜகவினர் சொல்லும் குற்றச்சாட்டை அப்படியே கவர்னரும் சொல்கிறார். இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விரைவில் தேர்தல் வர இருக்கிறது. அதனால் இது ஒரு குற்றச்சாட்டை கவர்னர் மூலமாக செய்தால் அது ஒரு பெரிய ஒரு இதை ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில் என்று இவர் நினைக்கிறார்கள். ஆனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எது உண்மை எது பொய், கவர்னருடைய அத்துமீறல் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவின் இந்த மாதிரியான சித்து விளையாட்டுகளுக்கு தேர்தலில் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சார். நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும் திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல, தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.